வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி மீன் வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி மீன் இப்போ நிறைய கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமு குட்டி நெத்திலி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இது சின்ன குழந்தைங்கள் கூட கொடுக்கலாம். இது அதில் நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும், சென்டராக மெலிசாக தான் இருக்கும் அந்த முள் கூட. ஸோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன்னா இல்லை, நீங்கள் குவான்டிட்டி உங்கள் மீன் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகுத்தூள், அதுவும் 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, இது இந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கும், அது தனியாக பிரிஞ்சு வராது, அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அடுத்து லெமன், ஒரு பாதி லெமன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதி லெமன் இல்லைனாக்கா இன்னும் அதுலேயும் பாதி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க, தண்ணி அதிகமாகிடும் இல்லைன்னா. அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மீனில் நம்ம தடவும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி. இது சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடிமேடாக இருக்கும் இந்த பொருள்லாம். அதை வச்சு ஒரு மசாலா. இன்னொரு மசாலா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சங்கரா மீன் வச்சு ஒரு மசாலா போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது நம்ம எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணோம் மசாலா. அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இது நம்ம எதுவும் அரைக்க வேண்டாம், வீட்டில் என்ன இருக்கோ அதை டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதில் நிறையா பொருள் யூஸ் பண்ணி அரைச்சி அந்த மசாலா, அந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி போட்டிருப்பேன், சங்கரா ஃபிஷ் ஃப்ரை. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தான். தலை வாழை கட் பண்ணிட்டிங்கன்னா அதில் குடல் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, மெலிசாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறதும் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, அதில் இந்த மீனை போட்டு நல்லா 2 சைடும் படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உடனேவும் செய்யலாம். ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன், அதை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போடுங்க. 2 சைடும் திருப்பி போட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆகிடும். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது. மட்டன்லேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபிஸ் இருக்குது, ஆட்டுக்கால் சூப் இருக்குது, செட்டிநாடு ஸ்டைல் ஆட்டுக்கால் ரெசிபி இருக்குது. அப்புறமா மீன்லேயும் இருக்குது, மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரை ரெசிபி, குழம்பு ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சங்கரா மீன் ஃப்ரை இருக்குது, சங்கரா மீன் குழம்பு ரெசிபியும் இருக்குது. நிறைய சட்னி ரெசிபிஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்ப முடியலைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இப்படி திருப்பினிங்கன்னா அது ஈஸியாக திரும்பிடும். தோசை கரண்டியை வச்சு திருப்ப முடியலன்னா. அவ்வளோதான். இது பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.